அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கினை வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கானாலும் இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ஒரு ரீசன்ட் ஃபோட்டோ வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவிக்கு வந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட ஒரு ரீசன்ட் ஃபோட்டோ. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இதை வந்து நம்மளுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதில் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் இருக்கிறப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து சொல்லப்படுது. இதனால நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து டபிள்யூ வந்து சில காலங்கள் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லப்படுது. இப்போ நடக்க போகிற கிளாஸ் அண்ட் பாரிஸ் பேப்பரியாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய அதாவது ரசல் பலுசாவாக இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் ஜோலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து டபிள்யூக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. யாரெல்லாம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸை வந்து ரொம்ப ரொம்ப டபிள்யூல மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் கார்னர் மேக்கர் வந்து யார் அப்படிங்கிறது பட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இவர் வந்து யூஎஃப்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டர். அதாவது இப்போ வந்து நம்ம டபிள்யூல வந்து நம்முடைய பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்க் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி யூஎஃப்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது கார்னர் மேக்கர் வந்து ரொம்பவும் ஒரு ஃபேமஸான ஒருத்தர். அது இல்லாமல் இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே அப்படிங்கிறது யூஎஃப்சியில் அப்படிங்கிறது பட் ரொம்ப இருக்கானாலும் இப்போ வந்து இவர் வந்து டபிள்யூக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் கொஞ்சம் ரொம்பவும் வைரலாக கொஞ்சம் சர்க்கிள் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் இவரை வச்சு நம்முடைய டபிள்யூ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளானை வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது நம்முடைய வின்ஸ் மேக்மேன் இருக்கிறப்ப, அதாவது ரெசல்மனியா 34 வந்து கார்னர் மேக்கருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சுமே நம்மளுடைய வின்ஸ் மேக்மேன் வந்து புக் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் ஒரு டைட்டில் மேட்சை வந்து புக் பண்ணி வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய கார்னர் மேக்கரை வந்து ரெசல்மனியா 34 வந்து குரூசர் ஒய் சாம்பியன்ஷிப்புக்காக வந்து நம்மளுடைய கார்னர் மேக்கரை வந்து ஃபைட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் வந்து நம்மளுடைய வின்ஸ் மேக்மேன் வந்து இருந்தாராம். அது வந்து சில காரணங்களால் அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ திரும்பி வந்து நம்மளுடைய கார்னர் மேக்கரை வந்து நம்மளுடைய டபிள்யூ வந்து திரும்பி டபிள்யூக்கு கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய வின்ஸ் மேக்மேன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டு வச்சார்ல, அதாவது நம்மளுடைய கார்னர் மேக்கருக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து ரெசல்மனியாவில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது குரூசர் ஒய் சாம்பியனுக்கு வந்து அந்த ஒரு மேட்ச் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானையும் நம்மளுடைய வின்ஸ் மேக்மேன் போட்டு வச்சிருந்தா, அது கடைசியில் தான் ட்ராப் ஆயிடுச்சு. அதே ஒரு சேம் டு சேம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய கார்னர் மேக்கரை வந்து டபிள்யூக்கு கொண்டுட்டு வந்து அவருக்கு வந்து ரெசல்மனியாவில் வந்து ஏதாவது ஒரு மேட்சஸ் வந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுடைய கார்னர் மேக்கர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து டபிள்யூ வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளுடைய கார்னர் மேக்கர் வந்து யூஎஃப்சியை விட்டு திரும்பி வந்து டபிள்யூக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய கார்னர் மேக்கர் வந்து யாரு கூட வந்து ஃபியூடு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ரெஸ்லரோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய கார்னர் மேக்கர் வந்து டபிள்யூக்கு வரது வந்து எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.